புதிய காலத்துல கடன் எல்லாம் இல்லையா கடன் காலமா முடிஞ்சு ஒழும்பினால் மனுஷருக்கு எத்தனை வேலையப்பா கடவுளையே சாப்பாடு செய்யணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பிள்ளைகள் போகணும் இல்லத்துக்கள் போகணும் வேலைக்கு போறாங்க சாப்பாடு போகணும் அப்பப்பா எல்லா நாளுக்கே போகுது மனுஷருக்கு மேலே என்னால சரியா இயலாம இருக்குது கடவுளை எப்பதான் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு கீழே இருக்கும்னு சொல்லி குந்தி கொண்டிருப்பேன் அதுவும் 2 காலும் உதவுதுன்னு சரியா உடையுது வேதனோடும் இருக்க இல்லாத காரணம் என்னென்றால் சமைக்கு போக மாட்டேன் அதில் சந்தைக்கு நேரம் போகுது சந்தைக்கு போகணும் சந்தை நேரம் குறைஞ்சுன்னு சொன்னால் அப்புறம் விற்கிற பொருளும் வந்து விற்கலாம் போகும் அது வேறு மழையண்டா சனி நேரம் தூரி கொண்டு இருக்கு இந்த மழையிலுக்குள்ளாக போய் வியாபாரம் செய்து காலெல்லாம் பூத்து குறைச்சி போச்சு வயசு போகிற நேரத்தில் மனுஷனுக்கு போகிறோம் இல்லையாப்பா 4 பிள்ளைகளை பெற்றுன்னு சொல்லி நிம்மதி இல்லாமல் கதையில் வளர்க்குறதுக்கெல்லாம் எவ்வளோ பாடுபடும் அடுப்பு செலவு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி எவ்வளோ பாடு அதைத்தான் வளர்த்துட்டு கூட வேலை செய்ய முடியலாம் கிடையாது மனுஷனுக்கு வயசு போன நேரத்தில் எனக்கு இப்போ தான் இல்லை சொல்லி தெரிஞ்ச குடிச்சிட்டு வந்துருக்குறேன் எங்கேயும் சந்தைக்கு போகணும் இந்த சந்தை நேரம் போனால் ஒன்றுமே செய்யலாது அப்போ இந்த சந்தையை கொண்டு விற்கிறதுக்கு ஒரு சாமான் சந்தையிலும் இல்லாமல் கிடக்கு என்ன கிடக்குது வாழைப்பூ தான் நேர்த்தியாமனும் கிடக்குது வாழைப்பொட்டியும் கிடக்குது அப்போ அதில் கொண்டு போய் வச்சு இன்றைக்கு ஏதோ ஒரு வியாபாரத்தை செய்வோம் இந்த வியாபாரம் செய்தால் தான் கஞ்சி 1 மணி நேரம் குடிக்கிறோம் இல்லை சம்பளம் நேரம் மறைச்சி தின்னாலும் என்ன கை அடித்தா தான் எனக்கு குழப்புறாங்க அப்போ என்ன செய்யறது கொண்டு இருந்தாலும் விற்பாங்க அப்போ அவனை கூட்டி கொண்டு போகிறேன் தூக்கி கொண்டு காவும் எல்லாம் கூட கை முட்டு காவட்டுலாம் மனசில் குழந்தை குத்துவாப்பா உடுப்பு துவைக்கணும் மெச்சினா உடுப்பு தண்ணி வச்சுக்கணும் குளிர்களுக்குள்ள உழைஞ்செல்லாம் குத்துது கை காலையில் அப்போ என்ன செய்யறாது போவன் சந்தைக்கு கடைசி போயெல்லாம் நிற்கிறான் அவனை தான் கூட்டி கொண்டு போகிறேன் என்னால் தூரம் காவையில் அது வாழைக்குள்ள காவில் விளையாட்டப்பா மனுஷன் வயசு நேரத்தில் நேற்று அவன் பிள்ளையெல்லாம் மிஞ்சி போட்டுது அப்போ அதான் கொண்டு வந்து விற்க போகிறேன் தம்பி இந்த வானை 5 வாடி இந்த கடவுளை இந்த புள்ளாண்டை அம்மாவோட வரப்போகுது சந்தைக்குன்னா ஐயா வாரி அம்மாவோட வியாபாரத்துக்கு இல்லைக்கு என்ன உள்ள வாண்டைக்கு எதுவும் முன்ன முகராசி எதுவும் வித்துக்கிட்டா பிள்ளைக்கு ஒரு சுப்பு தள்ளினாலும் வாங்கி தரலாமண்ணா வரலையே அப்போ அம்மாவுக்கு அந்த வாழைக்குள்ள எல்லாத்தையும் பட்டி அம்மா கொண்டு போகணும் அந்த வாழைக்குள்ள வைக்கிற பட்டி இருக்குல்ல அதுக்குள்ள எல்லாத்தையும் பட்டி அடிக்குதான் ஐயா அதை 2 வாழைப்பொத்தியும் கிடக்குது இப்போ வாழைப்பழம் வந்து சரியான விலை தானே ஐயா அப்போ வாழைப்பழத்தை விற்று வாழைப்பொத்தியில கொண்டு விற்றோம்னு சொன்னால் ஏதோ ஒன்று மதிய பிள்ளைக்கு பார்ப்போமே மிச்சத்துக்கு அப்பா வரட்டு மிளவுக்கானே அப்போ நாங்கள் அம்மாவுக்கு அந்த வாழைப்பொத்தியில பட்டி அந்த பொட்டி அம்மா சந்தையை கொண்டு பட்டி இருக்குதானே பிள்ளை தெரிந்தானே அதுக்கெல்லாம் பட்டி அடிக்கிட்டா இருக்கேன் பட்டி தானே அவள் மணி என்றவள் தேங்காய் கொண்டு வரனால அவள் மழைக்குழுக்குள்ள வீட்டுக்குள்ள கிடந்துட்டாள் அவளோட கங்கலை போல எல்லா பொம்பளையிலும் அது நான் மேலாட்டாலும் வியாபாரத்தில் அவளை காணலை நீ அவளுக்கு கோல் எடுக்கிறதுங்க அவள் நானே மழைக்குள்ள வீட்டுக்கு படுத்துட்டாள் அவளோட இனி அவளுக்கு போன் எடுக்கணும் போன எடுத்து நான் மணிக்கு ஒரு கோல் எடுப்போம் போன் எடுத்து ஓடி அந்த மணிக்கு கோல் எடுப்போம் மணி இந்த நம்பரே இங்க ஓ ஹலோ ஓ நான் தவங்க வைக்கிறேன் எங்க மணி என்ன சார் அனுப்பிட்டேன் தெரியாத என்ன புளி 2 படுத்துருக்குறியோ உனக்கு என்னடியப்பா நீ படுத்துருப்பா நாங்கள் புளி 2 படுத்துருப்பா இங்கே நாங்கள் நேவிடாத பாடுபடுறோமப்பா முடியோடு இந்த புள்ள ஊட்டியில் கடமை செய்து வேக்க கிள்ளி வைக்க நேரம் இல்லாமல் போடுது தேங்காய் கொண்டு வரேன்னு என்ன பிள்ளைங்க கொண்டு வரையோ இல்லாட்ட என்ன புள்ள படக்க போறியோ என்ன சாப்பிட்டு வரணும் இந்த நாங்கள் பேக்கு வயிற்றுக்கு சாப்பாடு தண்ணி இல்லாமல் நாங்கள் வியாபாரத்துக்கு வருங்க அவன் சாப்பிட்டு தானே பெறப்போறாங்க சரி சரி என்னண்டா போலே கொண்டு வர சந்தை நேரம் போச்சுன்னா வித்தும் ஒன்றும் கொடுக்கலாம் போடுது தேங்காய் சரி அங்கே சூடுதானே ஏதோ கொண்டு வா பார்த்துக்கிட்டு தெரியல எனக்கு வித்து தர எனக்கு வாங்க எனக்கு ஒரு 2 ரூபா வேணும் தானே இன்னைக்கு எனக்கும் வியாபாரத்துக்கு கொண்டு மில்லடி ஏனெண்டா அந்த வாழைப்பழமும் வாழைப்பொத்தி தான் கிடக்கு அப்போ நீ இந்த தேங்காய் கொண்டு வந்து சொன்னாலும் ஏதோ மாறுச்சாறு வித்துக்கு எடுக்கலாம் தானே கொழும்பு கதியா மழை பிள்ளைகளோடு போத்து கொண்டு கிடக்குறேன் உனக்கு ஒரு பிள்ளைன்னா ஒரு பிள்ளை கூட இந்த பேர் நாங்கள் 4-5 பெற்று போட்டு மனுஷன் குளிர் மட்டும் இல்லை வெயில் 2 இல்லை என்ன தூக்கெல்லாம் கூட உதங்காய கடவுளை இஞ்சி எனக்கு இந்த பிள்ளை நிற்கிறோடைய நான் தப்பிட்டேன் தூக்கி கொண்டு வா குளிர் 2 ஒடுங்காத உதங்காய கொண்டு வா என்ன கதியா வா நான் பார்த்துக்கணும் உன்னைத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்ன சந்தைக்கு நேரம் போகுதுப்பா சரி சரி அப்போ கதியா வா நான் வைக்கட்ட போனேன் காசு கட்டுறதுக்கு ரீலோட்டுக்கு வேணும் போகாது இப்போ சரி சரி வா ஓகே வாழைப்பழத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு வையனே அம்மா விளையாட்டு போக முடியாது நாங்கள் மெதுவா வை நசி பிசி கூட விளையான பழங்கள்
கவனம் மெதுவாக தூக்கு சாப்பிட்ட நீ காலங்க கவனம் மரும பழங்கள் அணியாக வைக்கிறார் நல்ல நேரத்தில் இது நீ தூக்கின்னு சொன்னா அப்புறம் உனக்கு இதுக்கு என்னோட செலவழிக்க காசு நான் கொண்டு வரேன் என்ன அப்போ நான் கொண்டு போவோமே இது அம்மா தூக்கி கொண்டாடும் பிள்ளை பட்டி தூக்கிண்டாரு கடவுளே நீ இந்த சின்ன வயசு என்னோட சேர்ந்து பாடுபடு தலையெழுத்தடாப்பா தூக்கு தூக்கி கொண்டு வா பாப்போம் என்ன செய்யறது இந்த வீட்டு வேலைக்கு தானேக்கா தெரியும் அவளுக்கு தெரியல அவளுக்கு 4 பிள்ளை இருக்குது வேலை செய்யறதுக்கு இருக்குது என்ன கொண்டு வாரு விடிய காலத்தாலே நான் 3 கேட்டேன் அப்ப சாப்பிடல போல கணக்கண்டா நான் படி வச்சா இல்ல வேலை வியாபார நேரம் போனா அப்புறம் பிரியோசனம் இல்லையில ஜோதி பார்த்தா நீ சொல்ற சரிதான் என்ன ஒல்லியா கொஞ்சம் வியாபாரம் பறக்கத்தான் போதும் ஆனா இப்ப தேங்காய் விலை தானே பார்த்து கொடுப்போம் எல்லாரும் கஷ்டம் தானே நான் உரிச்சு கொண்டு வந்தேன் எல்லா தேங்காயும் அதை நேரம் கடவுளே நான் நினைச்சேன் மழை குளிர்களும் வேலை நான் மழைக்கு அளவு ஒரு தேங்காய உரிச்சு கொண்டு வரணும் பரவாயில்ல நல்லது தங்கட நல்லதுங்க அப்ப இந்த வியாபாரம் அம்மா வந்தானா அம்மா வடி வித்துட்டா அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரு சோறு ஒரு கறியும் ஒன்று வித்து தாரது பெரிய வேலை வித்து தார எனக்கும் கமிஷன் தந்தே ஆகும் நான் வந்து மழை தண்ணி கஞ்சி இந்த குழந்தைய கொண்டு வந்து நிற்கிறேன் அப்ப எனக்கும் பாதி வித்து தந்தா தானே எனக்கு வியாபாரத்துக்கு ஒன்றும் இல்லை வெறும் வாழைப்பழம் வாழை பொத்தி தான் அப்ப இதுக்குள்ள ஒன்றும் இல்லை அப்ப நமக்கு 10 தேங்காய் உரிச்சிட்டு வந்து தண்ணி தான் என்னதையும் வாயால சேர்க்க வேண்டியது தேத்தண்ணி சொட்டுக்குண்டைக்கு வழியில சொன்னா வெக்கட்ட விலை கிடந்த சீனியை தட்டி பொடிகளுக்கு காட்டி நான் கடைசி அப்ப குடிப்ப மாட்டேன் பார்த்த சீனி அப்போ தண்ணீராக்கு தெரியல என்ன செய்ய இந்த வியாபாரத்துல வந்துட்டோம் தண்ணியும் கொண்டு வரல நேரம் போடுது அப்ப இனி இதுகளை வித்து போட்டு போய் ஒரு 1/4 கிலோ சீனி வேண்டு 2 கொடுப்பாங்க நல்லா சொல்றேன் நீ எனக்கு வந்த வேலைக்கு அப்ப ஒன்று செய்வோம் என்ன வாழைப்பழத்தை தர போறீங்க சத்தம் கூட ஒரு பழத்தை பிடிங்க என்ன செய்யறது நட்டம் தானே என்ன நட்டம் இந்த குளிருக்கு நீ வாழைப்பழத்தை தந்து என்ன போக்காட்ட போறேன் ஒன்றும் செய்யாது செய்து நல்ல பழம் சாப்பிட்டு வர ஈர காலோட வந்து நிக்கிறேன் பெரிய காத்தால வரும் பழம் தின கொடுத்து வச்சுக்கோங்க சாப்பிட்டு நல்லா இருக்கேன் இன்னும் புளிக்குதடி சத்தம் போடாத வியாபாரி மாதிரி வந்தா புளிக்குதுன்னா ஒரு ஓடிடுவாங்க சும்மா தான் விற்கப்படுவாங்க இன்றைக்கு இந்த தேங்காய் தான் வீடு கிடக்கும் ஆனால் போவாது ஆனால் உண்மைதான் இன்னும் எனக்கு இன்றைக்கு ஒன்றும் இல்லையே வேண்ட கையில் நல்லா கடிச்சு போட்டு புளிக்குது சத்தம் போடாத மலைப்பழம் தானே ஆனால் மருந்தடிக்காத பழம் அப்படி புளிக்குதுன்னு சொல்கிறேன் நான் கிட்டாக கொண்டு அப்படி புட்டோட சாப்பிட்டு பார்ப்போம் புட்டோட நல்லா சாப்பிடுவேன் அதை விட மழை வர போண்டு எங்கட வியாபாரம் 2 பேர் விளையாட்டு கதையிலையும் போக போகுது வரைக்குள்ள நான் உள்ள நாட்டு தெய்வம் சுவாமியில நேர்ந்துட்டு வந்தேன் இந்த வாழைப்பழ வியாபாரம் போனாதான் மதியத்துக்கு எங்களுக்கு சம்பளம் வரும் சரி அப்படி உனக்கு வியாபாரம் போவாட்டில நான் தேங்காயில காசு தருவேன் அதான் நாங்கள் முதலே பேசியாச்சு தான் 2 பேரும் இல்ல மலைக்குள்ளால நான் உரிச்சு கொண்டு வர நீ பச்சை தண்ணி இந்த கொடுத்து வைப்போம் தாக்கல் வர போய் அடுக்கி கிடிக்கு வைப்போம் நான் சொல்ற விலைதான் விலையா இன்னொன்னும் கதைக்காக பேசாம நான் அந்த விலையை கொடுத்து வித்து தருவேன் நீ தேவையான இந்த பழங்களை வெட்டி தேவை கொடுப்பேன் மழையும் வர போதப்பா வியாபாரத்தை முடிச்சு போட்டு மூட்டை போடலாம் வியாபாரத்துக்கு பேர் சாக்கலை காணையில போடவே கடவுள் இவ்வளவு வித்தாதான் 2 வடிவா சாப்பிடுவோம் மாட்டேன் ஐயோ ஒரு ஆள் வருது வாங்க 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 கடையில 2 கடையில பார்த்தா அங்க ஒன்று இங்க மழை நேரம் தானே இருக்காது அண்ணா மருந்தடிக்காத நல்ல மருந்து பழம் அண்ணா உங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க வேண்டி கொண்டா கொடுங்க ஐயோ அது அழுகையில உங்களுக்கு நல்லா பார்த்து வெட்டி தருவோம் அண்ணா அது நல்லது மரத்து பழம் மருந்து இப்படி பழம் வேண்ட மாட்டீங்க மலிவு வாழைப்பழம் விலை என்ன மருந்தடிக்காத பழம் விலை நல்லது உடம்புக்கு நல்ல ஒன்று சாப்பிட போறீங்களா 1/4 கிலோ ஒன்று சாப்பிட்டு பாருங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்து வாங்க ஐயோ அது மருந்தடிக்காத பழம் மருந்தடிக்காத பழம் ஒரிஜினல் பழம் தேங்காய் பெருசு 55 ரூபா சின்ன 40 ரூபா மணி தேங்காய் தேங்காயோ கொடியாம தான் நல்லா இருக்கு சத்தத்தை பாருங்க
மழக்கால் இல்ல உடனுரியல் அந்த கிழங்கு வண்டி கொண்டு போங்க எல்லாத்தையும் கொண்டு போறீங்களா அப்ப எல்லாத்தையும் கொண்டு போங்க பொருடைய போட்டு தான் குறைச்சு கொடுப்போம் மலிவான்னு எடுத்துட்டு போங்க வாழைப்பத்தி 50 ரூபா வச்சுக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லது பொத்தி நல்லது உண்மையில சாப்பிடலாம் கொண்டு வாங்கிட்டு போங்க மழைக்கால உடனுரியல் மழைக்காலன்னா புட்டு போடுங்க இப்ப நான் வெள்ளத்துக்கு உரிச்சு கொண்டு வந்தேன் எதங்கட விட்டு தேங்க என்னென்ன செய்யறது நாங்க உழைக்க வேலையில பொம்பளையால என்ன நீங்க சாமான வண்டி கொடுங்க அப்புறம் 5 தேங்காய் காணுங்க 5 தேங்காய் அப்ப பெருசுல சின்னல போடுவோம் 2 கலந்து போட்டாங்க 2 தேங்காய் மாத்தி கொடுங்க சொன்னீங்க 55 ரூபா சரி தெரிஞ்ச அண்ணா கடைக்கு குறைச்சி போடுவோமே வாடிக்கையாக வந்து வேண்டும் வாழைப்பழம் அதாரது என்ன 1 கிலோ இருக்கேன் ஒரு 2 கிலோ கொண்டு போங்க பொத்தி வேண்டாமா பொத்தி ஐயோ அது வறுத்து சாப்பிடுங்க நல்லா இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்லா உடம்பு சரி 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 அப்ப வாழைப்பழம் தான் என்ன இது அண்ணா பழத்தை கொஞ்சமா கொண்டு வரும் காயம் கொண்டு வரீங்கன்னா வகிச்சு பழக்க சாப்பிடுங்க வெற்றி மணி கதியா வியாபாரம் நடக்க கொடுப்போம் அதெல்லாம் கிடந்தாலே நம்ம நாங்க இப்படி கஷ்டப்படுறோம் இப்படிதான் என்னதான் நான் முன்னாடி முளைச்சு நாங்க கையளவுல கொடுப்போம் வேண்டாம் நிறைய கொடுப்போம் இந்த தராசு அண்ணளவா தெரியும் எங்களுக்கு நீங்க யோசிக்காதமா தருவோம் மடியா தருவோம் பணம் எல்லாம் முழுகுதப்பா பாத்தீங்களா நாங்க பார்த்து பேராத்தாரம் எங்களுக்கும் புள்ளியல் இருக்கண்ணா அப்ப நாங்களும் தருவோம் அதுக்கேற்ற மாதிரி மனசாட்சி பட்டுதான் செய்வோம் சரி நல்ல பழம் சாப்பிடுங்க வடிவா என்ன காயும் தரட்டு காயும் நல்ல அண்ணாவா கிடக்கு பார்த்து போட்டு சின்ன நாக்கடை பெருசா கொண்டு வரணும் விரைக்கல 1/2 கிலோ காணுமா சரி அண்ணா சரி என்ன இருந்த நாங்கள் 2 பொம்பளை கஷ்டப்படுறோம் தானே கணக்கு 5 தாங்க 5 தாங்க எவ்வளவு படி கொடுத்தீங்க அந்த அண்ணா தெரிஞ்ச அண்ணா கடகங்கள போலதான் 50 ரூபாய் படி போடும் 50 ரூபாய் படி 250 ரூபாய் 250 மற்றது சின்ன வாழைப்பத்தி 50 ரூபாய் 300 ரூபாய் வாழைப்பழம் அது வேண்டா கேளுங்க வாழைப்பழம் தெரிஞ்ச அண்ணா கடை 100 ரூபாய் தாங்க நீங்க 1 கிலோக்கு அதுக்கு ஒரு என்ன ஒரு குறைச்சி போடும் பாருங்க 50 ரூபாய் தாங்க தாங்க வாழைப்பத்தி கணா போடலையா 250 ரூபாய் தாங்க 50 ரூபாய் வாழைப்பத்தி 150 ரூபாய் வாழைப்பழம் சரி சரி முடிய காலத்துல கடன் எல்லாம் இல்லையா கடன் அன்பா முறிக்குமென்னு சொல்றது தாங்க 2 பொம்பளை நம்ம கடை கட்டாது நல்ல பிள்ளையா வந்து வேண்டி போட்டு கடன் சொல்றீங்களே இதான் சொன்னாங்க காலை விளக்கு பள்ளி சொன்னேன் எனக்கு சவுனம் வந்து தெரியும் பெரிய கொண்டாங்க அவங்கள 200 ரூபாய் தானே விடிய காலத்தால கடன் சொல்றீங்க எங்க இருக்க நீங்க சொல்லுங்க ஒரு பாப்போம் சரி தெரியுமா வீடு தெரியுமே மற்றது என்னடா எங்கட 2 பேர்ட்ட பொம்பளை பாவத்தையும் வச்சிருக்காங்க நேர்மையா சந்திங்கன்னு சொன்னா கடன் கொடுத்து வாங்கலாம் சரியா நான் போட்டு வாங்க சரி சரியா சரி எனக்கு தவம் அம்மா பாக்குமா நீ சரி நான் பாப்போம் அண்ணாண்ட கைராசி எப்படி இருக்குன்னு அதை நீங்க சொல்லாம நாங்க புரிஞ்சு கொள்வோம் போட்டு வாங்க கடனை கொண்டாந்து வந்து கடன் பண்ணி கொண்டு போட்டு கடன் வேலை பிள்ளாம் கைராசி முதல் நாள் வரப்போது விளாங்கிற எனக்கு அதுக்கு அந்த கடையில விலை கட்டிருப்போம் இல்ல நாங்களும் விற்கிறோம் நாங்களும் அடிச்சு காட்டுதான் நல்லதுங்க அடிச்சு பாருங்க அதான் சொன்னேன் விடிய காலம் உரிச்சு கொண்டு வந்தேன் தேங்காய் கிடக்கு
எடுங்கன்னு பார்த்து போடுவோம் அதான் பார்த்து போடுவோம் என்ன பாது எடுக்கலாம் நீங்க வெளியே சொன்னது இப்ப ஒரு தேங்காய் தேங்காய் நம்புவோம் 50 ரூபா படி எல்லாம். 50 ரூபாய் இந்த தேங்காய் மழை நேரமே விற்கிது தேங்காய்னா இது நீங்கள் 50 ரூபா படி எடுங்க 5க்கு 250 ரூபா தாங்க 5 தேங்காய் நான் எடுக்கிறேன் தெரியும் ஒரு விளையாட்டு கிட்ட பார்த்து சரி அவர்கிட்ட மெனச்சாட்சியின் படி மேனேஜர் கேளுங்க அந்த மெனச்சாட்சியின் படி. இந்த மழை நேரம் நான் உதிச்சு கொண்டு வந்தேன் நான் ஒரு கும்பல காத்துட்டாங்க மேனேஜர் படி செய்வாரே நான் 5 தேங்காய் 5 தேங்காய் அந்த தேங்காய் மட்டும் வாழை பறிக்க வாழைப்பத்தின்னு இருக்கு வாழைப்பழம் இருக்கா குழந்தை பிள்ளைக்கார வாழைப்பத்தி வந்து மழை நேரம் செட் ஆகல சாப்பிடுறது இது என்ன வறுத்து சாப்பிட நல்லா இருக்கும் சுண்டக்கிட்ட சாப்பிட நல்லா இருக்கு. அது தேங்காய் வீட்டுக்காரர் விட்டு அப்புறம் வீட்டுக்காரோட கரைக்கல் வாழைப்பத்தி எல்லாம் பிடிக்காது வீட்டுக்காரர் அப்ப 5 தேங்காய் கொண்டு போங்க அவங்க அது இதுவெல்லாம் பிடிக்கும் உடைப்பான சாப்பிடுறது வாழைப்பழம் தூரம் போட்டு வறுக்கலாம் அதான் வாழைப்பத்தி போட்டு வறுக்கிறது இது என்ன கோ யாரு அது வேணா அதுவே உங்களோட பேசிக்கொள்ள வேண்டாம் சரி தேங்காய் நீங்க வியாபாரம் முடிஞ்சா தேங்காய் காரணம் தெரியும் 5 தேங்காய்க்கும் 170 ரூபா காடு